ஜெய் சத்குருநாதா. பாபா நம்ம கிட்ட பேசுவாரா? அவர் பேசக்கூடியதை நம்ம காதுல விழும். எப்படி அவர் பேசுறத நம்ம உணர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணி, சாய்ராம் ஒரு பேரை குறிப்பிட்டு, சாய்ராம் அவர்கிட்ட பாபா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காராம். பாபா அவருக்கு அந்த அனுகிரகம் பண்ணார், நமக்கெல்லாம் அந்த அனுகிரகம் இல்லையே, நீங்க அவர்கிட்ட பேசிருக்கீங்களா, ஏதாவது கேட்டிருக்கீங்களா அப்படின்லாம் அந்த அம்மா கிட்ட கேட்டாங்க. அப்ப நான் அந்த அம்மா கிட்ட சொன்னேன், சாய்ராம் பாபா பேசக்கூடியத ஒத்தத்தரம் உணரலாம். அவர் பேசக்கூடியதை நம்ம எப்படி உணர்றதுன்னா, அது அதுல என்ன சொல்றது அப்படின்னா, மனசு தெளிந்து இருக்கணும். முதல்ல நம்மளுடைய மனசாட்சியினுடைய குரலை நம்ம கேட்கணும். மனசாட்சி வேற, சாய்நாதர் வேற இல்ல. மனசாட்சி தான் ஆத்மஸ்வரூபமா இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு தப்பு காரியம் பண்ண போறோம்னா, பண்ணாத பண்ணாத பண்ணாதன்னு ஒரு உள்ளுக்குள்ள கடந்து அடிக்குதே, அது யாருடைய குரல்? அதுதான் தெய்வத்துடைய குரல். இது மகா பெரியவா சொன்னது. சாய்நாதர் கூட அததான் சொல்றார். ஆகையினால உன்னுடைய அந்தராத்மாவா, உன்னுடைய யாமியா நான் இருக்கிற உள்ளுக்குள்ள நீ எதுவா இருந்தாலும் என்னிடத்துல சொல்லு, நான் பேசுறது உன் காதுல விழுன்றார். பாபா பேசக்கூடியதை நம்ம காதுல கேட்கணும். நம்மளுடைய மனதிலேந்து வரக்கூடிய அந்த குரலை கேட்கணும்னா நம்ம அமைதியா ஒரு இடத்துல உட்காரணும். நம்ம உட்கார்ந்து நம்ம அழகா பாபா அப்படியே மனதார பாபா கிட்ட மனதார பேசுனா உள்ளுக்குள்ளேந்து அந்த பதில் வரும். அந்த பதில் எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்குதான் மனசு அமைதியான நிலைப்பாட்டோட இருக்கணும்ன்றது. அலைப்பாயாம அமைதியான நிலைப்பாட்டோட இருக்கக்கூடிய மனதுக்குள்ள பகவான் இருந்து கொண்டு நம்ம என்ன கேட்கிறோமோ அதற்கான பதில டான்னு கொடுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், தப்பு பண்ணாக்கா பண்ணாதன்னு ஒரு குரல் சொல்லுது. அந்த குரல் தான் சுவாமியினுடைய குரல். ஆகையினால அப்படின்னு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். பிறர்கிட்ட பாபா பேசுறாரோ இல்ல எனக்கு தெரியாதுங்க. ஆனா நம்ம கிட்ட பாபா பேசணும்னா அவர் பேசக்கூடியதை கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம பக்குவப்பட்டு இருக்கணும். அமைதியான ஹிருதயம் கொண்டவங்களா இருக்கணும். அப்சர்வ் பண்ணணும், பாபா நம்ம ஹிருதயத்துல இருக்கார் அப்படின்ற ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்கணும். சோ அவர் பேசக்கூடிய குரலானது எப்படி இருக்கும், அதை காது கொடுத்து எப்படி கேட்போன்ற ஒரு பக்தியும் பாவமும் இருந்தாலே சுவாமி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் காதுல விழுங்கிறத சொல்லிக்கிறேன். ஓம் சாய்ராம்.